கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திற்கு அநேக பெயர்கள் உண்டு என்பதை நாம் அறிந்திருப்போம். குறிப்பாக ஜீவ வார்த்தை, சத்திய வார்த்தை, பேசும் வார்த்தை, இப்படி பல உண்டு என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு அவைகளில் ஒரு 3 காரியங்கள், 3 பெயர்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 1 ரூல் புக், 2 ரோட் மேப், 3 கைட், மேனுவல் அல்லது கையேடு என்று இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ரூல் புக் ஒழுக்கத்தை பரிசுத்த வேதாகம் நமக்கு போதிக்கிறது. ஒழுக்கமாக வாழ வேண்டும். ஒழுக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் பரிசுத்த வேதாகம் நமக்கு கொடுக்கிறபடினால அதை ரூல் புக் என்று சொல்கிறோம். 2 ரோட் மேப். இந்த ரோட் மேப் என்பது நாம் தேவனை அடைவதற்கான வழியை அது நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. ஆகவே அதை நாம் ரோட் மேப் என்று சொல்கிறோம். 3வது மேனுவல், நமது கையேடு, நம்முடைய மேனுவல் என்று நாம் அதை பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய எல்லா பொருட்களுக்கும் மேனுவல் உண்டு என்பதை நாம் அறிந்திருப்போம். அதிலும் குறிப்பாக சைக்கிள் முதல் கார் வரை எல்லாவற்றுக்கும் மேனுவல் இருப்பதை நாம் அறிந்திருப்போம். இந்த மேனுவல் அதற்குள் என்ன இருக்கும் என்று நாம் பார்ப்போமானால் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும், ட்ரபிள் ஷூட்டிங் இருக்கும், யாரை தொடர்பு கொள்வது என்ற ஒரு குறிப்பும் அதில் இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை அதில் நாம் அதிகமாக பார்க்க முடியும். அப்படித்தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு செய்யத்தக்கவை, செய்யத்தகாதவை என்று நமக்கு சொல்லுகிறது. அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் தேடுவோமானால் நிச்சயமாக அதற்கு நமக்கு பதில் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. 3வது நாம் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும், எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுவதை நாம் அறிந்திருப்போம். பரிசுத்த வேதாகமும் இதற்கு